The missionaries ministered to the physical needs, money and healing, but they did not minister to the spiritual needs. மிஷனரிகள் அவர்களுடைய சரீர தேவைகளான சரீர சுகத்திற்காக அவர்களுடைய பண தேவைகளுக்காக ஊழியம் செய்தார்கள், அவர்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக செய்யவில்லை. So beloved, we have a great responsibility. ஆகையால் எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஒரு பெரிதான பொறுப்பு உண்டு. I want to tell you one more incident. ஒரு சம்பவத்தை கூட நான் சொல்லுகிறேன். Few years ago we were having meeting in Iraviperur, Kerala, near Tiruvalla. சில ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளாவிலே திருவல்லாவிலே ஒரு மீட்டிங் நடைபெற்றது. One night after coming to the meeting after meeting, and one elderly pastor who ministered 42 years came to me. ஒரு நாள் கூட்டம் முடிந்த பின்பாக 42 ஆண்டுகள் ஊழியம் செய்ததான மிக மூத்த ஒரு போதகர் என்னிடத்திலே கடந்து வந்தார். He was from Mavelikara of Kerala. அவர் கேரளாவிலே மாவேலிக்கரா என்கிற இடத்திலிருந்து வந்தார். He's a respected man and I respect him, honor him. அவர் மிக மதிக்கத்தக்க ஒரு மனிதர், நான் அவரை மதித்து கனம் பண்ணினேன். At that time he has put in 42 years of ministry. அந்த நாளில் தாமே அவருக்கு 42 ஆண்டுகள் ஊழிய அனுபவம் இருந்தது. So he came and said, I was tired after preaching. I was about to take the rest, and then he came to my room. நான் பேசின பின்பாக மிகவும் களைத்து போயிருந்தேன். நான் இளைப்பாறும்படியாக சென்ற வேளையில் அவர் கடந்து வந்தார். He said, he called me with all the Samuel Gutti. He said, please test my spirit. அவர் வந்து சாமுவேல் குட்டி என்று அழைத்து என்னுடைய ஆவியை சோதித்து பாருங்கள் என்று சொன்னார். I said, Achayan, what are you talking? நான் கேட்டேன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? He said, test my spirit. என்னுடைய ஆவியை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். See, a man 12 years older than me, 42 years in the ministry, is asking me to test my spirit. என்னை காட்டிலும் 12 வயது மூத்த 42 ஆண்டுகள் ஊழியத்தில் உள்ளதான் அவர் என்னை பார்த்து கேட்கிறார், என்னுடைய ஆவியை நீங்கள் சோதித்து பாருங்கள். I said, why? நான் கேட்டேன், ஏன் என்று கேட்டேன். He said, when I had 40 days, I fasted for 40 days for special anointing. நான் விசேஷமான ஒரு அபிஷேகத்திற்காக 40 நாட்கள் உபவாசித்தேன். At the end of the 40th day I got a special anointing. 40வது நாளின் முடிவிலே ஒரு விசேஷ அபிஷேகத்தை நான் பெற்றேன். And through that anointing many people are healed. அந்த அபிஷேகத்தின் மூலமாக अनेक ஜனங்கள் சரீர சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். Even when a sick person comes, before they tell me, I come to know about their sickness. ஒரு வியாதியுள்ள மனுஷன் என்னிடத்திலே வரும்போது தன்னுடைய வியாதி என்ன என்பதை சொல்ல முன்பாகவே நான் அவைகள் அறிய முடிகிறது. When I stand in the meeting, I immediately know who has got what sickness. நான் ஒரு கூட்டத்தில் எழுந்து நிற்கும்போது உடனடியாக யாருக்கு என்ன வியாதி இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். And I come to know their names. அவர்களுடைய பேரும் எனக்கு வெளிப்படுகிறது. Even when the people see them far, I come to know they are coming for visa or whatever. I come to know all of it. அப்படியாக தூரத்திலிருந்து இருக்கும்போது ஜனங்கள் இப்படியாக விசாக்காகவா இதற்காக வருகிறார்கள் என்று எனக்கு தெரிகிறது. Everything I come to know easily. எல்லாவற்றையும் மிக எளிதாக நான் புரிந்து கொள்கிறேன். And the people are coming in hundreds and 500s and thousands sometimes. நூற்றுக்கணக்காக 500 ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சில வேளைகளில் வருகிறார்கள். And he said, this month itself I put 2,32,000 in the bank. இந்த ஒரு மாதத்தில் தானே 2,32,000 ரூபாயை நான் வங்கியிலே போட்டிருக்கிறேன். After all the expense, this month itself I put 2,32,000 in the bank. எல்லா செலவும் போக இந்த மாதத்தில் மாத்திரம் 2,32,000 ரூபாயை பேங்க்ல போட்டிருக்கிறேன். Because people come and put it in 10,000, 20,000, in thousands only people put the offering. ஏனென்று சொன்னால் ஜனங்கள் 1000, 10,000, 20,000 இப்படி என்று தான் காணிக்கை அங்கே போடுகிறார்கள். Bundles and bank bundles of notes they put. கட்டுகளாக நோட்டுகளை அவர்கள் போடுகிறார்கள். He said, we have kept a bucket there and every day bucket full of money. நாங்கள் அங்கே பக்கெட் வைத்திருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பக்கெட் நிறைய பணம் கிடைக்கிறது. For all the people we give food, even then the lot of balance. எல்லா ஜனங்களுக்கும் நாங்கள் உணவு கொடுக்கிறோம், அப்படி இருந்தும் மீதி வருகிறது. Then I said, what is the wrong in it? நான் கேட்டேன், அதில் என்ன தப்பு இருக்கிறது? But then he said, I have a doubt. These people are all coming only for healing. Whether they are getting saved, a thought has come into my mind. எனக்கு ஒரு சந்தேகம், இவர்கள் எல்லாரும் சுகத்தை மாத்திரம் பெற வருகிறார்களா, இவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்களா என்று எனக்கு ஒரு சிந்தை கடந்து வருகிறது. Then I heard somebody saying, go and test your spirit with A.M. Samuel. அப்பொழுது யாரோ என்னிடத்திலே சொன்னதாக எனக்கு தோன்றுகிறது, A.M. சாமுவேல் அவர்களிடத்திலே போய் உங்களுடைய ஆவியை சோதியுங்கள். That's why I have come. ஆகையால் தான் வந்திருக்கிறேன். By the time it was about 11:30 12,
அது அந்த நேரத்தில் ஏறக்குறைய 11:12 மணி ஆகிவிட்டது. Then I said, during the 40 days fasting, did you commit any mistake? நான் கேட்டேன் 40 நாட்கள் உபவாசத்தின் நடுவில் நீங்கள் ஏதாவது தவறை செய்தீர்களா? Then he said, on the 33rd day, two servants of God came and asked me, 33வது நாளிலே இரண்டு தேவ ஊழியர்கள் வந்து என்னிடத்திலே கேட்டார்கள், are you drinking only water? நீர் தண்ணீர் மாத்திரம் தான் குடிக்கிறீரா? I said, yes, I drink only water. நான் சொன்னேன், நான் தண்ணீர் மாத்திரம் தான் குடிக்கிறேன். But every night I used to drink one kanji pani, that you know, kanji water, rice water. அப்படியாக ஒவ்வொரு நாள் ராத்திரியிலும் ஒரு கிளாஸ் நான் கஞ்சி தண்ணி அந்த தண்ணியை நான் குடிக்கிறேன். On the 37th day also two pastors came. 37வது நாளிலும் இரண்டு போதகர்கள் வந்தார்கள். They also asked me the same question. அவர்களும் அதே கேள்விகளை கேட்டார்கள். Then I said, I told them I drink only water, but I used to drink one glass of kanji pani every day. நான் சொன்னேன், நான் தண்ணீர் மாத்திரம் குடிக்கிறேன், ஆனால் ஒரு கிளாஸ் கஞ்சி தண்ணீர் மாத்திரம் நான் குடிப்பதுண்டு. I said, are you ready to confess that mistake? அவர் சொன்னார், I asked him. நான் கேட்டேன், அதை நீங்கள் ஒப்புக்கொள்ள, அதை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா? He said, I am ready to confess it even with a mic set. நான் அதை ஒரு மைக்கை வைத்து கூட அறிக்கையிட நான் விரும்புகிறேன். Then I said, Achayan, please go and take rest. நான் சொன்னேன், ஐயா நீங்கள் போய் கொஞ்சம் இளைப்பாருங்கள். I knelt down before the Lord and I prayed. நான் முழங்கார் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபித்தேன். A senior pastor, ஒரு மூத்த போதகர், 42 years in the ministry, 42 ஆண்டுகள் ஊழியத்தில் உள்ளவர். he has come for me with this problem. அவர் எனக்கு முன்பாக இவ்வித பிரச்சனையோடு வந்திருக்கிறார். Then when I was praying, நான் ஜெபித்தபோது the Lord said, தேவன் சொன்னார், drinking of kanji pani is not a big mistake. கஞ்சி தண்ணி குடிப்பது ஒரு பெரிய தவறு அல்ல. But he prayed to get a shining in the ministry. அவர் ஊழியத்திலே மிகவும் பிரகாசிக்கும்படியாக அவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கேட்டார். He wanted to do the ministry in his own way. அவருடைய சொந்த விதத்திலே ஊழியம் செய்யும்படியாக அவர் விரும்பினார். Therefore the other spirit has anointed him. ஆகையால் வேறு மற்றொரு ஆவி அவரை அபிஷேகப்படுத்தி விட்டது. So 4 o'clock I knocked his room and made him to come out from that room. 4 மணிக்கு நான் அவருடைய அறையினுடைய கதவை தட்டி வெளியே வரும்படியாக சொன்னேன். We knelt down in prayer. நாங்கள் ஒருமித்து முழங்கார் படிட்டு ஜெபித்தோம். Then I asked him, what for you fasted for 40 days? நான் அப்பொழுது அவரை பார்த்து கேட்டேன், எதற்காக நீங்கள் 40 நாட்கள் உபவாசித்தீர்கள்? Then he said the same thing. I wanted it to be shine before people. அப்பொழுது அதே காரியத்தை அவர் சொன்னார், ஜனங்களுக்கு முன்பாக நான் மிகவும் பிரதிபலிக்கும்படியாக அப்படியாக நான் விளங்க செய்ய வேண்டும். I asked God, I want to shine. நான் தேவனை நோக்கி கேட்டேன், ஆண்டவரே நான் எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்க வேண்டும். Then I said, that is the mistake you have done. நான் சொன்னேன், அதுதான் நீங்கள் செய்த தவறு. Instead of praying, God use me as you like, you ask God, I want to be shining. தேவனே நீர் விரும்புகிற விதத்திலே நீர் என்னை பயன்படுத்தும் என்று கேட்பதற்கு பதிலாக, ஆண்டவரே நான் மிகவும் பிரகாசிக்கும்படியாக நீர் உதவி செய்யும் என்று கேட்டதுதான் தவறு. Therefore the another spirit has come upon you. ஆகையால் வேறொரு ஆவி உங்களுக்குள்ளாக கடந்து வந்து விட்டது. Then I laid hands on him. அதற்கு பின்பாக அவர் மீது கரங்களை வைத்தேன். He has shaken. அவர் நடுங்கினார். And then the other spirit revealed. அந்த வேறொரு ஆவி அவரை விட்டு கடந்து சென்றது. Revealed. அது வெளிப்படுத்தினது. For about 40-45 minutes I fought with that spirit. 40-45 நிமிடங்கள் நான் அந்த ஆவியோடு போராடினேன். It was a group of evil spirits. அது ஒரு அசுத்த ஆவியினுடைய ஒரு கூட்டம். Angel of light and his group. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்திருக்க கூடியதான் அந்த ஆவி. After about 40-45 minutes that spirit has gone out from him. 40-45 நிமிடங்களுக்கு பின்பாக அந்த அசுத்த ஆவி அவரை விட்டு கடந்து சென்றது. Then again he began to cry. மீண்டும் அவர் அழுதார். Lord, give me the true Holy Spirit. ஆண்டவரே உண்மையான உம்முடைய சத்திய பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாரும். We prayed for about half an hour. நாங்கள் ஏறக்குறைய அரை மணி நேரம் ஜெபித்தோம். Crying. அழுதோம். He was crying like a baby. ஒரு சிறு குழந்தை போல அவர் அழுதார். He said like this. அவர் இப்படியாக சொன்னார், Lord, I don't want to do anything on my own. நான் என்னுடைய சொந்தமாக சுயமாக எதையும் நான் செய்ய விரும்பவில்லை. Lord, you want me to sleep? When we lie down on the road, I am ready. நீர் படுக்க தூங்க சொல்கிறீர் என்றால் ரோட்டோரத்திலே படுக்க சொல்கிறீர் என்றால் அதையும் நான் செய்கிறேன்.
If you tell me to stand in the corner and preach, I am ready to do it. ஒரு மூலையிலே நின்று பிரசங்கிக்க சொன்னால் நான் அதையும் செய்கிறேன். Even if no, it's not going to heal even one sick people, I have no complaint. ஒரு மனிதனுடைய வியாதியை கூட எனக்கு சுகமாக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. Lord, I want your spirit. ஆண்டவரே உம்முடைய ஆவி எனக்கு வேண்டும். Lord, I want your spirit. உம்முடைய ஆவியானவர் எனக்கு He வேண்டும். was crying and crying and அவர் crying. அழுது கொண்டே இருந்தார். Lord, I want your spirit. ஆண்டவரே உம்முடைய ஆவி எனக்கு வேண்டும். After half an hour, God filled him with the spirit. அரை மணி நேரத்திற்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவர் அவரில் நிரப்பப்பட்டார். You know, he stood up there and kept his hand on his chest and said like this. அவர் எழுந்து நின்று தம்முடைய நெஞ்சிலே கரங்களை வைத்து அவர் விதமாக சொன்னார். Lord, till I breathe my last, do not take away this spirit from me. ஆண்டவரே நான் என்னுடைய கடைசி மூச்சை விடும் வரைக்கும் நீர் இந்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும். I do not want to shine anymore. நான் ஒருபோதும் இனி என்னை பிரகாசிக்க செய்ய விரும்பவில்லை. Lord, lead me. ஆண்டவரே நீர் என்னை நடத்தும். Lord, lead me. ஆண்டவரே நீர் என்னை நடத்தும். That servant of God is alive even today. அந்த தேவ ஊழியர் இன்றும் உயிரோடு காணப்படுகிறார். Friends, many of these healers are filled with a deceiving spirit. நண்பர்களே, அநேக சுகமாக்க கூடியதான அநேகர் இப்படிப்பட்டதான அசுத்த வேறொரு ஆவிகளால் அவர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். So it is high time to test every spirit. ஆகையால் ஒவ்வொரு ஆவியும் நாம் ஆராய்ந்து பகுத்து சோதிக்க வேண்டிய காலம் கடந்து விட்டது. 1.5 years ago, one preacher from Kerala, Kottarakara, I think from Kottarakara, came to Jammu. ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளாவில் கொட்டாரக்கரை About 2 years, more than 2 years. 2 வருஷங்களுக்கு முன்பாக கொட்டாரக்கரையிலிருந்து ஒரு போதகர் ஜம்மு காஷ்மீருக்கு ஜம்முக்கு He வந்தார். was well educated, having degrees in the Bible. நன்றாக கல்வியில் தேறின பைபிள்ல டிகிரிகள் எடுத்ததான ஒரு மனிதர். About 35, 38 years old. ஏறக்குறைய 35, 38 வயதுகளுடையவர். And he said to me like this. அவர் என்னிடத்தில் இப்படியாக சொன்னார். He was with fasting and prayer with Suresh Babu, a famous evangelist in Koilon. கொயிலோனிலே மிகவும் பிரபலமான சுரேஷ் பாபு என்று சொல்லப்படுகிற சுவிசேஷகரோடு அவர் உபவாசித்து ஜெபித்தவர். On the 40th day he got an anointing. 40ஆவது நாளிலே அவருக்கு ஒரு அபிஷேகம் கிடைத்தது. And then he went to Jabalpur. அதற்கு பின்பாக ஜபத்பூர் அவர் கடந்து சென்றார். Many people were filled with the Holy Ghost. அநேக ஜனங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். Oh, many great things happened. அநேக பெரிய காரியங்கள் சம்பவித்தது. From Jabalpur somebody gave him my address. ஜபல்பூர்ல இருந்து யாரோ அவர்களுக்கு என்னுடைய விலாசத்தை கொடுத்தார்கள். So then he said, I have come to Jammu because somebody gave me your address. நான் ஜம்முக்கு வந்ததினுடைய காரணம் ஒருவர் உங்களுடைய விலாசத்தை எனக்கு தந்தார். Then I said, brother, I was also outside station went for preaching and I came that day only. நான் அவரிடத்திலே சொன்னேன், நானும் வெளியிடத்திற்கு போய் ஊழியம் முடித்து பிரசங்கித்து விட்டு நானும் அப்பொழுதுதான் வந்திருக்கிறேன். Then I said, after 4 days we have a meeting in Gariala of Punjab. பஞ்சாபிலே கரியாலாவில் 4 நாட்களுக்கு பின்பாக ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னேன். There several churches will gather. அங்கே அநேக சபைகள் ஒன்றாக கூடுகிறது. Brother, it's good you come and preach there. நீங்கள் அங்கே வந்து பிரசங்கித்தால் நலமாயிருக்கும் என்று நான் சொன்னேன். So because I was busy with the other thing, some friends taken care of him and he stayed with us for 4 days. எனக்கு வேறு காரியங்கள் இருந்தபடியினால் அவரையும் அவருக்குரிய காரியங்களையும் அவரை தங்க வைக்கிற காரியங்களை மற்ற சகோதரர்கள் பார்த்து கொண்டார்கள். On the 4th day we reached Gariala. 4 நாட்கள் முடியும் போது நாங்கள் கரியாலா போனோம். So I told the pastor there, this pastor from Kerala is a good preacher. He said God used him in Jabalpur. He will preach here mainly. நான் அங்குள்ள போதகரிடத்திலே சொன்னேன், இந்த பாஸ்டரை தேவன் வல்லமையாக ஜபல்பூரிலே பயன்படுத்தி இருக்கிற நல்ல போதகர் ஆகியால் அவர் முக்கியமாக பிரசங்கிப்பார் என்று சொன்னேன். I said I preached here many times, please allow me to take rest. நான் சொன்னேன், நீங்க अनेक நாட்கள் अनेक முறை நான் பிரசங்கித்திருக்கிறேன் ஆகியால் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்படியாக உதவி செய்யுங்க. So I was resting in pastor's house. The meeting was about 500 yards away. நான் அப்படியாக ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்தேன். அங்கிருந்து ஒரு 500 அடிகள் அப்புறமாக அந்த கூட்டங்கள் நடந்தது. So after the second song I became restless. இரண்டாவது பாடல் முடியும் போது எனக்குள்ளாக அமைதல் இல்லாமல் இருந்தது. So while they were singing the third song, I put on a pajama and kurta. I went to the meeting place. மூன்றாவது பாடலை அவர்கள் பாடும்போது நான் பைஜாமா குர்தா போட்டு அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு After that third song he was to preach. மூன்றாவது பாடல் முடியும் போது அவர் பிரசங்கிக்க வேண்டும். He was sitting near the stage. அவர் மேடையின் அருகிலே உட்கார்ந்திருந்தார். I went there and sat at the back of the pandal. நான் போய் அந்த பந்தலுக்கு பின்பாக அமர்ந்தேன். Then I saw him just moving like a snake, just shaking like a snake like this. நான் அப்பொழுது ஒரு பாம்பை போல அங்கேயும் இங்கேயும் ஆடுகிறதை நான் பார்த்தேன். Somehow with
by force I ran to his place. எப்படியோ நான் பலத்தோடு நான் அவர் இருந்த இடத்திற்கு ஓடி சென்றேன். And I put my hand and rebuked that spirit. நான் அப்படி அவர் மீது என்னுடைய கரங்களை வைத்து அந்த ஆவி அதட்டினேன். 252 spirits were with him. 252 ஆவிகள் அவருக்குள்ளாக இருந்தது. 252 spirits. 252 ஆவிகள். And how they worked? அது எப்படி இயங்கினா? He will make the people to stand up. ஜனங்களை எழுந்து நிற்க செய்வார். And then when tell them to lift up your hands. கரங்களை உயர்த்தும்படியாக சொல்லுவார். And through the fingers this spirit come into the people. இப்படியாக விரல்களை அசைக்கிற வேளையில் அப்படிப்பட்ட ஆவிகள் அவர்களுக்குள்ளாக வரும். Then they start speaking in tongues and jump. அப்படியாக அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி குதிப்பார்கள். 252 spirit. 252 ஆவிகள். This is not done secretly. இது ரகசியமாக நடந்த காரியம் அல்ல. Publicly. வெளிரங்கமாக. That night I did not allow them to nobody preached that night. அந்த ராத்திரியிலே யாரும் அங்கே பிரசங்கிக்கவில்லை, நான் அனுமதிக்கவில்லை. People were all fighting against the wicked spirits. எல்லா ஜனங்களும் அந்த அசுத்தாவிகளோடு போராடி கொண்டிருந்தார்கள். 252 spirits came with that man. 252 அசுத்தாவிகள் அந்த மனுஷனுக்குள்ளாக வந்தது. If I would have allowed him, there would have been a big revival. நான் அங்கே விட்டிருந்தால் ஒரு எழுப்புதலே அங்கே நடந்திருக்கும். There would have been big dancing and praising. அங்கே பெரிதான துதியின் ஆரவாரமும் அங்கே நடனமும் நடந்திருக்கும். I thank God, God delivered us from that great satanic work. அப்படிப்பட்டதான பெரிதான சாத்தானுடைய கிரியையிலிருந்து தேவன் விடுவித்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி சொன்னேன். That brother finally said, you are the first man to discern me and tell me that this spirit is not the right spirit. நான் பெற்றிருக்கிற அந்த ஆவி சரியல்ல என்பதை பகுத்து ஆராய்ந்து சொன்ன முதல் மனிதர் நீர்தான் என்று அவர் சொன்னார். All were appreciating me. எல்லாரும் என்னை பாராட்டி கொண்டிருந்தார்கள். I said, brother, go back, sit in the presence of God and get delivered of this spirit. நான் சொன்னேன், நீங்கள் போய் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். I said, if you want to spend some more days with me, I am ready. நான் சொன்னேன், இன்னும் சில நாட்கள் நீங்கள் என்னோடு செலவு செய்ய வேண்டுமானால் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். Then he said, I have to go to some other place, some urgent things are there, so I am going. அவர் சொன்னார், நான் சில இடங்களுக்கு மிக அவசரமாக போக வேண்டும் என்று சொல்லி போகிறேன் என்று சொன்னார். Why I said this? நான் ஏன் இதை சொன்னேன்? In these last days, so many wicked spirits are working with miracles and signs and wonders. இந்த கடைசி நாட்களிலே अनेक பொல்லாத ஆவிகள் இப்படிப்பட்டதான அடையாளங்கள் அற்புதங்களை காண்பித்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. Paul already warned us about those spirits. பவுல் அப்படிப்பட்டதான ஆவிகளை குறித்து முன்பே எச்சரித்திருக்கிறார். Let us come to 2 Thessalonians. 2 தெசலோனியருக்கு நாம் கடந்து வருவோம். Chapter 2, இரண்டாம் அதிகாரம், verse 7 to 11. 7 முதல் 9 வசனங்கள். Up to 11. 11 வரை. அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பே அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். See, look at these things. நாம் இந்த காரியங்களை நோக்கி பார்ப்போம். The true gospel is given to the people. உண்மையான சுவிசேஷம் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. But they do not want true gospel. ஆனால் அவர்கள் அந்த சுவிசேஷத்தை அவர்கள் வேண்டுவதில்லை. They want a gospel of their taste. அவர்களுக்கு தேவையான சுவைக்கேற்ப சுவிசேஷத்தை அவர்கள் தேடுகிறார்கள். They do not want the true gospel. அவர்களுக்கு உண்மையான சுவிசேஷம் வேண்டாம்.
They want an easy, convenient gospel. மிகவும் வசதியான எளிதான சுவிசேஷம் அவர்களுக்கு போதும். Therefore, God has forsaken them and given them a deceiving spirit. ஆகையால் தேவன் அவர்களுக்கு வஞ்சிக்கும் அப்படி அநீதியில் பிரியப்படுகிற அவர்களுக்கு வஞ்சிக்கும்படியான ஆவியை கொடுத்திருக்கிறார். So this spirit come and do many miracles. இந்த ஆவியும் கடந்து வந்து अनेक அற்புதங்களை செய்யும். I just said only two. There are so many cases I can share with you. நான் இரண்டு காரியங்களை மாத்திரம் சொன்னேன். இப்படியாக உங்களோடு பகிர்ந்து சொல்லக்கூடியதான अनेक காரியங்கள் இப்படியாக உண்டு. I want to tell you one incident which has happened in our team. எங்களுடைய குழுவிலே சம்பவித்த ஒரு காரியத்தையும் நான் சொல்கிறேன். In our team there are sisters team and brothers team. எங்களுடைய குழுவிலே சகோதரிகள் குழு ஆண்கள் அப்படி சகோதரர்கள் குழு உண்டு. I said about the sisters, and one sister went with another sister and preached in the temple, Hindu temple in Bihar. I said it yesterday. நான் நேற்று சொன்னேன் பீகாரில் உள்ளதான ஒரு பெரிய கோயிலிலே ஒரு சகோதரி மற்றொரு சகோதரி கூட்டி கொண்டு போய் கோயிலில் இருந்து பிரசங்கித்தார்கள். Hindu temple. இந்து கோயிலிலே. But similarly there was another sister, his name is Renu, and with other sister they went to Gurdaspur. அதை போலவே ரேணு என்று சொல்லப்படுகிற ஒரு சகோதரி வேறொரு சகோதரியோட குருதாஸ்பூர் என்கிற இடத்திற்கு போனார்கள். In the church they started preaching. சபையிலே அவர்கள் பிரசங்கிக்க தொடங்கினார்கள். And miracles began to take place. அப்பொழுது அற்புதங்கள் அங்கே நடைபெற தொடங்கின. Demons were cast out. அசுத்த ஆவிகள் அங்கே துரத்தப்பட்டன. Many people expressed their desire to come to the Lord. अनेक ஜனங்கள் தேவனுக்குள்ளாக கடந்து வரும்படியான தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள். 12 people baptized. 12 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். The pastor also said, what a wonderful thing this God is doing through these sisters. அந்த பாஸ்டரும் சொன்னார் எவ்வளவு அருமையான காரியத்தை தேவன் இந்த சகோதரி மூலமாக செய்கிறார். They were young sisters. மிகவும் வாலிப சகோதரிகள். After 2 weeks ministry they came back. 2 வார ஊழியங்களுக்கு பின்பாக அவர்கள் திரும்பி வந்தார்கள். I sitting in my small office. நான் என்னுடைய சிறிய அலுவலகத்தில் உட்கார்ந்திருந்தேன். Just standing in front of me, both of them were explaining. எனக்கு முன்பாக நின்று கொண்டு 2 பேரும் காரியங்களை விவரித்து சொன்னார்கள். And the sister Renu was saying, what a wonderful thing was God has done. ரேணு சகோதரி சொன்னார்கள் எவ்வளவு பெரிய அருமையான காரியத்தை தேவன் செய்தார். Then in the spirit I saw another spirit standing by her side. என்னுடைய ஆவியிலே நான் வேறொரு ஆவி பக்கத்திலே நிற்பதை நான் பார்த்தேன். Then I said, what is this spirit that's standing with you? நான் கேட்டேன் உங்களோடு கூட நிற்கிற அந்த வேறொரு ஆவி என்னது? I said, reveal yourself. உன்னை வெளிப்படுத்து என்று சொன்னேன். Immediately this sister became unconscious. உடனடியாக அவர்கள் சுயநினைவு இழந்ததாக அந்த சகோதரி மாறினார்கள். She fell down. கீழே விழுந்தார்கள். The spirit of Antichrist appeared. அந்த கிறிஸ்துவினுடைய ஆவி வெளிப்பட்டது. And I had to cast out that spirit. நான் அந்த ஆவியை வெளியே புறமே தள்ளினேன். Then I called that pastor on phone. நான் அந்த பாஸ்டரை தொலைபேசியில் அழைத்தபோது And I told him, this is spirit of Antichrist. நான் சொன்னேன் இது அந்த கிறிஸ்துவினுடைய ஆவி. The people who are taken baptism, they are not really converted. ஞானஸ்நானம் பெற்றதான அந்த விசுவாசிகள் அவர்கள் உண்மையாக ரட்சிக்கப்படவில்லை. And these sisters were delivered. இந்த சகோதரிகள் அப்படியாக விடுவிக்கப்பட்டார்கள். And all those 12 people went back. அந்த 12 பேரும் அவ்விதமாக திரும்பி சென்று விட்டார்கள். Those who were baptized in water, all the 12 went back. ஞானஸ்நானம் எடுத்துதான் அந்த 12 பேரும் திரும்பி சென்று விட்டார்கள். How the spirit of Antichrist came into her? எப்படி அந்த கிறிஸ்துவினுடைய ஆவி இவர்களுக்குள்ளாக பிரவேசித்தது? Because she started preaching, spiritual pride came in her. ஏனென்று சொன்னால் அவர்கள் பிரசங்கித்தபடியினால் ஆவிக்குரிய பெருமை அகந்தை அவர்களுக்குள்ளாக வந்தது. Oh, she thought that I am good, I am good. நான் மிகவும் மேன்மையான ஆள் என்று அவர்கள் மேட்டுமையாக சிந்தித்தார்கள். That was the door for the spirit of Antichrist to come in her. அந்த கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியான ஒரு வாசலாக அது அமைந்தது. The wicked spirit came into her. அப்படியாக அந்த பொல்லாத ஆவி அவர்களுக்குள்ளாக வந்தது. This has happened in our own group. இது எங்களுடைய சொந்த டீமிலே குழுவிலே சம்பவித்தது. So beloved brothers, sisters, we have to be very, very careful. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே நாம் மிக மிக எச்சரிக்கையுள்ளவர்களாய் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். So the need of this hour is not healing. ஆகையால் இந்த மணி நேரத்தினுடைய தேவை சுகமாக்குவதல்ல. Wherever we need, God will do the healing and confirm the word. எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் தேவன் அற்புதங்களை செய்து தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார். I was in Los Angeles, I was in Louisiana of America preaching the word of God. அமெரிக்காவில் உள்ளதான லூசியானா என்ற இடத்திலே நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் It was a கொண்டிருந்தேன். big auditorium. There were many thousands of white people.
அநேக வெள்ளை மனிதர்கள் அவர்கள் கூடி இருக்கக்கூடியதான ஒரு பெரிய அரங்கமாக இருந்தது. On Friday night when I stood up to preach, an old man started walking in the auditorium from the back side and coming to the front. நான் அப்படியாக பிரசங்கிக்க தொடங்கின போது ஒரு வயதான மனிதர் பின்பாக இருந்து எழும்பி முன்பாக அவர் நடந்து வர தொடங்கினார். Then I said, please go and sit down, don't walk now. நான் சொன்னேன், தயவாக போய் உட்கார்ந்து கொள்ளுங்கள், இப்பொழுது நடக்க வேண்டாம். Then he said, no, I want to come to you. அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் உங்களிடத்திலே வர வேண்டும். Then I said, not now, come at the end of the meeting. நான் சொன்னேன், இப்பொழுது வேண்டாம், கூட்டம் முடியும் போது நீங்கள் கடந்து வாருங்கள். Then his two sons also got up and came forward. அப்படியாக அவர்களுடைய இரண்டு பிள்ளைகளும் எழுந்து முன்பாக நடந்து வந்தார்கள். And he said, please allow us to give us tell us one thing. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டால் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல நீங்கள் அனுமதிக்க வேண்டும். And I said, say quickly. வேகமாக சொல்லுங்கள் என்று சொன்னேன். Then they said, last night we brought our father here on a stretcher. அவர்கள் சொன்னார்கள், நேற்று ராத்திரியிலே எங்களுடைய தகப்பனாரை நாங்கள் ஸ்ட்ரெச்சரில் வைத்து எடுத்து கொண்டு வந்தோம். That he was suffering for cancer for several years, and the doctor said he is going to die. He cannot live anymore. So we brought him on the stretcher. அநேக நாட்களாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட டாக்டர்கள் அவர் இனி ஜீவிக்க மாட்டார், உயிரோடு இருக்க மாட்டார் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அவரை நாங்கள் நேற்று ஸ்ட்ரெச்சரில் எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தோம். You did not see him. நீங்கள் அவரை பார்க்கவில்லை. We kept him at the back in a stretcher. நாங்கள் பின்பாக நாங்கள் ஸ்ட்ரெச்சரில் அவரை வைத்திருந்தோம். But while you were preaching, he got up. ஆனால் நீங்கள் பிரசங்கித்த வேளையிலே அவர் எழுந்திருந்தார். And he is healed. அப்படியாக அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டார். And today morning we took him to the same hospital. இன்று காலையிலே அதே ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் அவரை கொண்டு சென்றோம். And the doctor said he's totally healed. மருத்துவர்கள் சொன்னார்கள் அவர் முற்றிலும் சுகமாகி விட்டார். And that man was jumping up and down in the auditorium. அந்த அரங்கத்திலே அவர் ஆடிட்டோரியத்திலே அவர் அங்கமிங்கமாக குதித்துக் கொண்டிருந்தார். See, I did not pray for him. நான் அவருக்காக ஜெபிக்கவே இல்லை. The Lord healed him. தேவன் அவரை சுகப்படுத்தினார். Lord confirmed the word through healing that sick man. அந்த வியாதியுள்ள மனிதனை சுகமாக்கினதன் மூலமாக தேவன் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். So beloved, healing is not our burden. ஆகையால் சுகமாக்குவது நம்முடைய பாரம் அல்ல. It is God's way. அது தேவனுடைய பாதை. Wherever we go, we preach the gospel. It's God's job to confirm the word through miracle. நாம் எங்கெல்லாம் போகிறோமோ நாம் தேவனுடைய வசனத்தை நாம் போதிக்க வேண்டும். தேவன் அப்படிப்பட்டதாக தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக சுகமாக்குவது அவருடைய வேலை. God's job is to confirm his word. தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவது தேவனுடைய வேலை. It is not my job. அது என்னுடைய வேலை அல்ல. The word which you preach, it is God's way to confirm the word. நீங்கள் பிரசங்கிக்கிறதான வார்த்தையை அதை உறுதிப்படுத்துவது தேவனுடைய வேலை. It is not that you call the sick and pray. நீங்கள் வியாதியஸ்தர்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ண வேண்டிய காரியம் அல்ல. This is all artificial touching of the emotions of the people to improve or increase the number of people. ஜனங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும்படியாக ஜனங்களுடைய உணர்ச்சிகளை ஊட்டும்படியாக இப்படியாக நாமாக செய்யக்கூடிய காரியங்கள் இது.